வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இந்திய இளவரசி கடல் கடந்து கொரியாவுக்கு போய் அங்க ஒரு மன்னரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய வம்சத்தையே ஆரம்பிச்ச கதை உங்களுக்கு தெரியுமா? இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான கதை. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த 13ஆம் நூற்றாண்டு கொரிய நாள் குறிப்பு சாம்சுக்யூசா, சாம்சுக்யூசா. அப்புறம் சில இப்போதைய ஆய்வுகளும் இந்த ராணி ஹியோ ஹுவாங் ஓக்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள பத்தின வியப்பான தகவல்களை கொடுக்குது. ஆமா, இன்னைக்கு நாம இந்த கதையோட முக்கியமான பகுதிகள், அப்புறம் இதன் பின்னால இருக்கிற சில வரலாற்று மர்மங்கள், குறிப்பா அந்த ராணி இந்தியாவுல எங்கிருந்து வந்தாங்கங்கிற கேள்வி இல்லையா, அதுதான் அந்த விவாதம். அப்புறம் இது எப்படி இன்னைக்கும் இந்தியா கொரியா உறவுகளை ஒரு விதத்துல பாதிக்குதுங்கிறத பத்தி அலச போறோம். சரி, வாங்க விரிவாக பார்க்கலாம். சரி, இப்போ அந்த சாம்சங் யூசா சொல்றத வச்சு பார்த்தா கிபி 48ல ஆயுத்தாங்கிற ஒரு இடத்துல இருந்து அயுத்தா, ஆமா, ஹியோ ஹுவாங் ஓக்னு பேருள்ள ஒரு 16 வயசு இளவரசி கப்பல்ல வர்றாங்க. அவங்க நோக்கம் கிம் கன் காயா, அதாவது இப்போதைய கிம்ஹே பகுதி, அதோட மன்னர் சூரோவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். ஆனா இதுக்கு காரணம் அவங்க 2 பேரோட பெற்றோரும் கனவு கண்டாங்களாம். இது கொஞ்சம் தெய்வீகமா இல்லையா? அதுதான் சுவாரஸ்யம். அந்த நாள் குறிப்பா அப்படிதான் சொல்லுது. ஏதோ தெய்வீக கனவு தான் காரணமா. ஓஹோ. மன்னர் சூரோ கூட மத்தவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு அவசரப்படுத்தியும் தனக்கான ராணி தெய்வீக கட்டளைப்படி வருவாங்கன்னு காத்திருந்ததா குறிப்பு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த இளவரசி 157 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சில குறிப்புகள் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் புராண அம்சங்கள். என்னது, 157 வருஷமா? நம்புற மாதிரியே இல்லையே. ஆமா, அதனாலதான் இது வெறும் வரலாறு என்பதை விட ஒரு கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த கதையா பார்க்கப்படுது. ஓ சரி சரி. அப்போ அந்த இளவரசி கொரியா சேர்ந்ததும் தனியாவா வந்தாங்க, இல்ல பரிவாரத்தோடவா? இல்ல, தனியா இல்ல, பெரிய பரிவாரத்தோட தான். அதிகாரிகள், ஊழியர்கள், தங்கம், வெள்ளி, பட்டுன்னு நிறைய பரிசு பொருட்களோட. ஓஹோ, வந்திருக்காங்க. சுவாரஸ்யமா அவங்க வந்த உடனேயே மன்னர் அனுப்பின ஆட்களோட போகாம, இல்ல நானே ஒரு இளவரசி, மன்னரே என்ன முறைப்படி கூப்பிடட்டும்னு சொல்லிட்டு ஒரு கம்பீரமா இருந்ததாவும் சொல்றாங்க. அவங்க அரச மரியாதைய காட்டியிருக்காங்க. அப்போ அந்த பயணம், இந்த பரிவாரங்கள் எல்லாம் சரி, ஆனா ஏதோ ஒன்னு முக்கியமா கொண்டு வந்ததா சொன்னீங்களே? ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதாவது கடல் பயணத்தின் போது கடல் சீற்றமா இருக்கும் இல்லையா, அத அடக்க கடல் தெய்வங்களை சாந்தப்படுத்த ஒரு கல் பகோடா, ஒரு சின்ன கோயில் மாதிரி அதை கொண்டு வந்ததா சொல்லப்படுது. ஓ, அது இன்னைக்கும் கிம்ஹேல ராணியோட கல்லறை பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களோட கப்பலுக்கு சிவப்பு பாய்மரம் இருந்ததாகவும் குறிப்புகள் இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சு வந்தவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்றதுல ஏன் இவ்ளோ பெரிய விவாதம்? அயோத்தான்னா அயோத்தி தானே, வட இந்தியா? அது ஒரு பலமான கருத்து. ஏன்னா அயோத்தான்ற பேர் அயோத்தியை ஒத்து போகுது. இந்தியா கொரியா அரசாங்கங்கள் கூட இத ஒரு வகையில ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா, அதனாலதான் அயோத்தியில சரியோ நதிக்கரையில ராணி ஹியோக்கு ஒரு நினைவு பூங்காவே கட்டிருக்காங்க. பரவாயில்லையே. இது சாதாரண விஷயம் இல்ல. கொரியால கிம்ஹே கிம் ஹியோன்னு சொல்ற குளங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கும் அயோத்தியை தங்களோட பூர்வீகமா நினைச்சு வர்றாங்க. ஆனா இதுக்கு மாற்று கருத்தும் வலுவா இருக்குன்னு சொல்றாங்களே. அவங்க தென்னிந்தியா, குறிப்பா தமிழ்நாடு, பாண்டிய நாடு பகுதின்னு சொல்றது. ஆமா, இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுது, சுவாரஸ்யமாவும் தான். சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இளவரசியோட தமிழ் பெயர் செம்பவளம்னு இருந்திருக்கலாம். செம்பவளம்? ஆமா, அதாவது சிவப்பு பவளம். அது அவரோட கொரிய பேரான ஹுவாங் ஓக், அதாவது மஞ்சள் ஜேடு. சில விளக்கங்கள் படி அதுவும் ஒரு வகை பவளம் தான், அதோட பொருந்தி போகுதுன்னு சொல்றாங்க. ஓ, இதை விட முக்கியமான ஒரு க்ளூ அவங்க கொண்டு வந்ததா சொல்லப்படுற இரட்டை மீன் சின்னம். இரட்டை மீன் சின்னம் அது பாண்டியர்களோட சின்னம் இல்லையா? அதேதான், பாண்டியர்களோட அரசு சின்னம். அந்த சின்னம் ராணியோட கல்லறை கல்வெட்டுகள்ல காணப்படுதுன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய பாயிண்ட். இது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. மொழி கலாச்சார ஒற்றுமைகள் பத்தியும் ஏதோ சொல்றாங்களே? ஆமா, தமிழ் மொழிக்கும் கொரிய மொழிக்கும் இடையில 100கணக்கான ஒத்த சொற்கள் இருக்கிறதா சில ஆய்வுகள் சொல்லுது. அப்பா, அம்மா, நாள், இந்த மாதிரி. அப்பா அம்மா கூடவா? ஆமா. அப்புறம் உணவு பழக்கவழக்கங்கள். நம்ம ஊறுகா மாதிரி அவங்க கிம்ச்சி, கொழுக்கட்டை மாதிரி அவங்க சாங்பியோன்னு ஒரு இனிப்பு. ஏன் நம்ம பெண்களோட கும்மி ஆட்டத்துக்கும் அவங்க கங்காங் சுலேன்னு ஒரு நடனத்துக்கும் கூட ஒற்றுமை இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஒற்றுமையா? ஆனா ஒன்னு இருக்கு, வரலாற்று ரீதியா பார்க்கும்போது இந்த அயுதா எங்க இருந்துச்சுங்கிறதுக்கு
100% உறுதியான ஆதாரம்னு எதுவும் இல்ல. அந்த சாம்சு கியூசா தான் மூலக்கதைக்கு ஆதாரம். ஆனா அது எழுதப்பட்டது சம்பவம் நடந்த பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு. ஓஹோ, அப்போ சமகால இந்திய பதிவுகள் எதுவும் இல்லையா? இல்ல, அந்த சமயத்து இந்திய பதிவுகள் எதுவும் இப்படி ஒரு இளவரசி போனதை பத்தி பேசல. மரபணு ரீதியான ஆய்வுகள் செஞ்சிருந்தாலும் இப்போ இருக்கிற குரிய மக்களுக்கும் குறிப்பிட்ட இந்திய பகுதி மக்களுக்கும் இடையே அந்த காலத்து தொடர்பு உறுதியா நிரூபிக்க அதுக்கு பண்டைய டிஎன்ஏ மாதிரிகள் தேவை. அது கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் இது விவாதமாவே இருக்கு. அப்போ இது உண்மையா பொய்யான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இப்போ? அதுதான் இந்த கதையோட ஒரு தனித்துவமான சக்தி. வரலாற்று நிச்சயமற்ற தன்மை இருந்தாலும் இது நவீன இந்தியா கொரியா உறவுல ஒரு வலிமையான கலாச்சார பாலமா மாறியிருக்கு. கலாச்சார பாலம். ஆமா, சுமார் 6 மில்லியன் கொரியர்கள், அதாவது கிட்டத்தட்ட நாட்டு மக்கள் தொகையில ஒரு 10% தங்களை ராணி ஹியோவோட வம்சாவளியா நினைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு உணர்வுபூர்வமான இணைப்பு, யோசிச்சு பாருங்க. ஆமா. இதனால அயோத்தி கிம்ஹே சகோதர நகர ஒப்பந்தங்கள், பெரிய கொரியா நிறுவனங்களோட இந்திய முதலீடுகள், உதாரணமா உண்டை, சாம்சங், இதுக்கெல்லாம் கூட இந்த கதை ஒரு கலாச்சார அடித்தளமா பயன்படுது. ஆக சுருக்கமா சொல்லணும்னா ராணி ஹியோ ஹுவாங்கோ கூட கதை. அவங்க உண்மையிலேயே அயோத்தியில பிறந்தாங்களோ இல்ல தமிழ்நாட்டுல பிறந்தாங்களோ அது ஒரு பக்கம். ஆனா ஆயிரக்கணக்கான வருஷமா நீடிக்கிற ஒரு ஆழமான கலாச்சார தொடர்போட சின்னமா இன்னைக்கும் இருக்கு. அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இது வெறும் ஒரு பழங்கால வரலாறு கிடையாது. இது இரு நாடுகளையும் இணைக்கிற ஒரு உயிர்ப்புள்ள பாரம்பரியமா மாறிடுச்சு. ஒரு கதை. அதோட வரலாற்று துல்லியம் என்னவா இருந்தாலும் அது எப்படி நவீன காலத்துல ராஜதந்திரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் மக்கள் தொடர்புக்கும் ஒரு கருவியா மாறுதுங்கிறது உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்குது. உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. இவ்வளவு உறுதியான ஆதாரம் இல்லாத ஒரு பழங்கால கதைக்கு எப்படி 2 நாடுகளோட நிகழ்கால உறவுகளை இவ்வளவு ஆழமா வடிவமைக்கிற சக்தி வருது? இதோட உண்மையான பலம் எதுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.